பாஜக நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் 40 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் தமிழிசை பெயர் நீக்கப்பட்டுள்ளது. 2024 நடந்த பார்லிமெண்ட் தேர்தலின் போது தமிழிசை பெயர் இடம்பெற்றிருந்தது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்த பாஜக எம்எல்ஏ சாய் சரவணன் குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதிருப்தியில் இருந்த அவர் பாஜகவிலிருந்து விலகியுள்ளார். அவரது விலகலால் அம்மாநில பாஜகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. திமுக அரசை இயக்குவது RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள்தான் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறினார். பெரியண்ணன் பாணியில் திமுக எங்களை கையாள்வதை ஏற்க முடியாது என்றார். ஈரானின் எரிசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவுக்கு தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள், IT கட்டமைப்புகள், கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் குறிவைக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதியும் தமிழக SC/ST ஆணைய தலைவருமான தமிழ்வாணன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.